ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ 15 நிமிஷத்தில் எப்படி கிச்சனை நாங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். பொதுவாக எல்லாருடைய வீடுகளிலும் பார்த்தீங்களென்றால் இது போல் பாத்திரங்கள் நாங்கள் காலையிலேயோ அல்லது மத்தியானத்திலேயோ அல்லது இரவிலேயோ சமைக்கும்போது நாங்கள் எடுக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த சிங்கில் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். இதை பார்க்கும்போது எங்களுக்கு அதிக அளவு டென்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் கிச்சனில் சமைச்சு நாங்கள் பாத்திரங்களும் கழுவி கிச்சனையும் நாங்கள் நல்ல அழகாகவும் புதுசு போல வச்சிருக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்களா நாங்கள் சமையலுக்கு எடுக்கிற இந்த பெரிய பாத்திரங்கள், அதாவது நாங்கள் கறிகள் சமைக்க எடுக்கிற பாத்திரங்களை நாங்கள் சாப்பிட்டு முடிய சில கறிகள் வந்து எங்களுக்கு மிகுதியாக இருக்கும். அப்படி மிகுதியாக இருக்கிற கறிகளை நாங்கள் ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் அதை மூடி வச்சிட்டோம்னால் அந்த பெரிய பாத்திரங்களை நாங்கள் கழுவி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நாங்கள் கழுவி எடுத்து அதை நாங்கள் எடுத்து காய விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னால் எப்பயுமே எங்களுக்கு இந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். எப்பயுமே பார்த்தீங்களென்றால் நாங்கள் கிச்சன் க்ளீனிங் என்று வரும்போது முதல்ல வந்து நாங்கள் இந்த பாத்திரம் கழுவி சிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சிங்க் ஏரியாவை வந்து நாங்கள் எவ்வளவு க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளவு பாத்திரமும் ஒரு மாதிரி நாங்கள் கழுவி முடிச்சிட்டோம், இனி நாங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் போக வேண்டியானண்டு எங்களுக்கு மைண்டில் வந்து பிக்ஸ் ஆயிரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் இப்போ இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி இதில் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் கழுவி வைக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே வடியும். அப்படி வடிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்து உடனே அடுக்கிறேன்டாலும் சரி அல்லது நீங்கள் இந்த பாத்திரம் அடுக்கிற ரேக்கில் வைக்கிறேன்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். இப்போ பாருங்க, நான் இதில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் கழுவி இதில் தண்ணி வடிய விட போகிறேன். இப்போ நான் இந்த சிங்குக்குள்ளே இருந்த சின்ன போலுகள், பிளேட்டுகள், ஸ்பூனுகள், டீ கப்புகள் எல்லாத்தையுமே நான் நல்ல வடிவாக வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி வடிய வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் அந்த கறி சமைக்க எடுத்த அந்த கரண்டி, கறி சமைச்ச சட்டி, இன்றைக்கு நான் புட்டு தான் அவிச்சேன்னா அது குழல் புட்டு, அதால் இந்த குழல் புட்டு பானையும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ அதையும் தான் நான் கழுவி விட போகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்களா நாங்கள் சமைக்கும் போது நாங்கள் நிறைய மசாலா பொருட்களை எடுத்து போட்டு திருப்பி நாங்கள் வைக்கும்போது எங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த மசாலாக்கள், அந்த எண்ணெய்கள் எல்லாம் நாங்கள் அந்த வைக்கிற அந்த கபர்ட்டில் அப்படியே படிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளீனர் வந்து நான் வீட்டிலேயே தான் இது செய்த. நான் கொஞ்சமாக தண்ணி, வினிகர், பாத்திரம் கழுவுற கொஞ்சம் சோப் அதுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்ல வடிவாக ஒரு கொட்டன் துணியோ அல்லது நீங்கள் ஒரு கிச்சன் டவல் அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்ல வடிவாக துடைச்சி வச்சுட்டு நாங்கள் எடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் இதில் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னால் எங்களுடைய கிச்சனை பார்க்கும்போது அழகாகவும் அதை விட அந்த கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய பொருட்கள் வந்து பரப்பி இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக பார்த்தீங்களா நான் இந்த ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண இந்த ரைஸ் குக்கரை இந்த சேம் லிக்யூட்டை வச்சே நான் எல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த டவலால் நல்ல வடிவாக துடைச்சி விட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரைஸ் வைக்கும்போது எங்களுக்கு அந்த ரைஸ் எல்லாம் பொங்கி வடிஞ்சு இருக்கும். இதை நாங்கள் இப்படியே தூக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த ரைஸ் குக்கர் எங்களுக்கு பழசு போலவும் இருக்கும். அதை விட நாங்கள் ரைஸ் குக்கரை எடுத்து வைக்காமல் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோம்னால் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக எங்களுக்கு இருக்கும். இது எடுத்து வச்சிட்டோம்னால் எங்களுடைய இந்த வேலையும் முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் என்னுடைய இந்த கிளாஸ் அடுப்பை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையே இல்லை. ஆனால் எப்பயுமே அடுப்பு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நல்லா ஆறியே இருக்க வேணும். இந்த லிக்யூட்டை எல்லாட ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் இந்த
டிஷ்யூ பேப்பரால் நல்ல வடிவாக துடைச்சி விட போகிறேன். துடைச்சி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. அந்த மசாலா பொருட்களின் கலர் எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படியே வந்திருக்கும். இந்த அடுப்பையும் நாங்கள் அப்பப்போ இதே போல் துடைச்சி விட்டுட்டோம் என்றால் இந்த கிச்சன் பார்க்கும்போது நல்ல அழகாகவும் புதுசு போலவும் இருக்கும். எங்களுடைய வேலையும் ஈஸியாக முடிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் எங்களுடைய அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் பகுதி தான். இந்த டைல்ஸ் பகுதியையும் அப்பப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு இந்த கிச்சனில் டீப் க்ளீனிங்கே இருக்காது. ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த பகுதியில் தான் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு எங்களுக்கு படிகிற இடம். அப்பப்போ நாங்கள் இது போல் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் என்றால் இந்த கிச்சன் பார்க்கும்போது எப்பயுமே அழகாகவும் நல்ல நீட்டாகவும் புதுசு போலவும் இருக்கும். அடுத்ததாக நான் க்ளீன் பண்ண போகிற இடம் பார்த்தீங்களென்றால் இந்த கவுண்டர் டாப் தான். இந்த கவுண்டர் டாப்பில் எங்களுக்கு மசாலா பொருட்கள், உப்பு, இந்த எண்ணெய் எல்லாமே இதில் ஊற்றப்பட்டிருக்கும். அதை விட நாங்கள் சமைக்கும் போது வெட்டக்கூடிய அந்த வெங்காயம், அந்த மிளகாய் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ சேம் லிக்விட்டை வச்சு இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டிஷ்யூவால் இதையும் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்படி க்ளீன் பண்ணி விடுறதால எங்களுக்கு இந்த கவுண்டர் டாப்பும் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இந்த கிச்சன் சிங்கில் பார்த்தீங்கன்னா நான் கறிக்கு எடுத்து புளியிற இந்த கோதுகள், அதாவது இந்த தேசி புளி கோதுகளை நான் இந்த சிங்குக்குள்ளே போட்டு விட்டுருவேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நான்வெஜ் சமைக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த மனம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த கோதுகளை இதுக்குள்ளே போட்டு விட்டுருவேன். பிறகு சமைச்சு எல்லாம் க்ளீன் பண்ணும்போதே நான் இதை எடுத்து அப்படியே குப்பையில் வீசிடுவேன். நாங்கள் கிச்சனில் எப்போ பாத்திரம் கழுவினாலும் பார்த்தீங்களென்றால் நாங்கள் இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரப்பர், ஸ்பொஞ்சுகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்கெட் ஒன்று வச்சுருப்போம். அந்த பாஸ்கெட்டை நாங்கள் அப்பப்போ எடுத்து நல்லபடியாக வாஷ் பண்ணி காய விட்டுட்டு திருப்பியும் நாங்கள் அதில் வச்சிட்டோம் என்றால் எங்களுக்கு அந்த பாஸ்கெட்டும் நீண்ட நாளைக்கும் வரும். அதை விட பார்க்கும்போது நல்ல க்ளீனாகவும் புதுசு போலவும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ எல்லாம் பார்த்தீங்களென்றால் அதிகமானவர்கள் கிச்சனில் இன்டோர் பிளான்ட் வச்சிருப்பினும் சிங்குக்கு பக்கத்தில் எல்லாம் வச்சிருப்போம். அப்படி நாங்கள் வச்சிருக்கும் போது நாங்கள் இந்த பாத்திரங்கள் கழுவும் போதோ அல்லது நான்வெஜ் நாங்கள் கழுவும் போதோ அதில் தெரிச்சிருக்கும். அப்படி அதில் தெரிச்சிருக்கிறத கூட நாங்கள் இந்த சிங்கு க்ளீன் பண்ணும்போது அந்த பொட்சையும் எடுத்து நல்ல வடிவாக வாஷ் பண்ணி நாங்கள் அதில் வச்சிட்டோம் என்றால் அதுக்கும் பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இப்போ நான் இதில் நிறைய எண்ணெய் பாத்திரங்கள், நோமலான பாத்திரங்கள், நான்வெஜ் வச்ச சட்டிகள் எல்லாமே நான் இதில் கழுவி இருக்கிறேன். அப்போ எங்களுக்கு இதில் ஒரு விதமான இந்த ஸ்மெல் வரும். அதை விட எண்ணெய் பிசுக்கும் மசாலாவும் எங்களுக்கு நிறைய இந்த சிங்கில் படிஞ்சிருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா நாங்கள் டீ யூஸ் பண்ணுற அந்த தேயிலை கூட எங்களுக்கு இதில் ஒரு விதமான கரையாகவே இந்த சிங்க் எங்களுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு லிக்விட் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த லிக்விட்டை நான் இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அல்லது நீங்கள் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட இதுக்கு யூஸ் பண்ணால் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்ல வடிவாக தேய்ச்சி நான் இந்த சிங்க் எல்லாத்தையும் கழுவி விட போகிறேன். இப்போ இந்த சிங்க் எல்லாத்தையும் நான் இப்போ நல்ல வடிவாக கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டுட்டு இந்த சிங்கை ஒரு டவல் ஒன்று வச்சு ஈரம் இல்லாமல் நான் இதை துடைச்சி விட போகிறேன். இந்த சிங்கை மட்டுமில்லை, இந்த சிங்கில் நாங்கள் பாத்திரங்கள் கழுவும் போது எங்களுக்கு இந்த சிங்குக்கு பக்கத்தில் இருக்கிற டைல்ஸில் கூட எங்களுக்கு எல்லாமே பறந்துருக்கும். இப்போ அதையும் நான் இந்த கிச்சன் டவல் வச்சு நல்ல வடிவாக துடைச்சி விட போகிறேன். இப்போ பாருங்க, நல்லா துடைச்சி விட்டுட்டேன். எவ்வளவு க்ளீனாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கே பார்க்க விளங்குது. அடுத்ததான் நான் பார்த்தீங்களென்றால் இந்த கிச்சன் கபர்டுகளை நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னுடைய கபர்ட் ஒயிட் கலர் என்றதால் நான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன். அப்படி க்ளீன் பண்ணினால் மட்டும்தான் பார்க்க அழகாக இருக்கும். நாங்கள் இதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இது டெய்லி சமைச்சு முடிய பாத்திரங்கள் கழுவி முடிய இந்த பகுதியை நான் துடைச்சி விடுவேன். வெறும் தண்ணியில் ஒரு கிச்சன் டவலை துவைச்சி நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இப்போ அதால் தான் நான் துடைச்சி விடுறேன். அப்படியே நாங்கள் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி போட்டு இதையும் ஒருக்கா துடைச்சி விட்டுட்டோம் என்றால் எங்களுடைய கிச்சன் எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இப்போ இங்கால அப்படியே பார்த்தீங்களென்றால் அந்த வெறும் தண்ணி துடைச்சி அந்த டவலாலேயே இது ரைஸ் குக்கர் நான் போடுற இடம். இப்போ அந்த இடத்தையும் துடைச்சி விட்டுட்டேன். இங்கால உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, உள்ளி வைக்கிற இடம். இந்த இடத்தையும் நான் அப்படியே அந்த டவலாலேயே துடைச்சி விட்டுட்டேன். அடுத்ததான் இங்கால பார்த்தீங்களென்றால் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜை சமைக்கும் போது திறந்து மூடுவோம். அப்போ இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த ஃப்ரிட்ஜில் பட்டிருக்கும். இப்போ அதையும் பாருங்க ஒரு மாதிரி நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
இப்போ இப்படி க்ளீன் பண்ணிட்டோம் என்றால் எங்களுடைய வேலையே ஈஸி தான். இந்த பக்கம் பார்த்தீங்களென்றால் நான் என்னுடைய கபர்ட்டுகள் இருக்குது. நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோவுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நான் இதுக்குள்ளே தான் வச்சு எடுக்கிறேன்ட்டு. இப்போ இதையும் நான் அந்த சேம் லிக்விட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த டவலாலேயே நான் துடைச்சி விட போகிறேன். எதுக்குமே டீப் க்ளீனிங்கே இல்லை. ஏனென்றால் அப்பப்போ நாங்கள் சமைச்சு முடிய நாங்கள் இதை லேசாகவே துடைச்சி விட்டுட்டோம்னால் அந்த இடம் பார்க்கும்போதே எங்களுக்கு பல வேண்டும், அப்படியே புதுசு போலவும் எங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் பாத்திரங்களெல்லாம் கழுவி முடித்து இந்த கிச்சன் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த சிங்க் வந்து நான் டீப் க்ளீனிங் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நல்ல தாராளம், அதாவது ஒரு அரை கப் அளவில் நான் இந்த பேக்கிங் சோடா எடுத்து இந்த சிங்குகளை போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு பார்த்தீங்களென்றால் இந்த ஒயிட் வினிகரை நான் இதுக்குள்ளே விட்டு கொள்ள போகிறேன். இப்போ நான் வினிகர் விடுறேன் பாருங்க எவ்வளவுத்துக்கு பொங்கி எங்களுக்கு வருகுதாண்டு. இப்படி நாங்கள் மாதத்தில் 2 தடவைகள் இந்த சிங்கை வந்து டீப் கிளீனிங் செய்கிறதால பார்த்தீங்களென்றால் இந்த சிங்கிலிருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல், அதோட இந்த சிங்கு எங்களுக்கு அடைக்காமலும் இருக்கவும், அதோட இந்த சிங்கிலிருந்து சில பேருக்கு கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கும், அது கூட எங்களுக்கு வராது. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் நல்ல தண்ணி கொதிக்க வச்சு இதுக்குள்ளே ஊற்றி இருக்கிறேன். இது வந்து நான் நைட் டைம் செய்து வரேன். இது கட்டாயம் நைட் டைம் தான், படுக்க போகிறதுக்கு முதல் நீங்கள் இது செய்ய வேணும். ஏனென்றால் இது செய்யும் போது பார்த்தீங்களென்றால் சிங்க் வந்து நாங்கள் பிறகு பாவிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிடத்தில் எப்படி டென்ஷன் இல்லாமல் நாங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணலாம்ன்றதையும் எப்படி நாங்கள் சிங்க் வந்து டீப் கிளீனிங் செய்யலாம்ன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன வர யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வரி வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.